நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். இருந்தாலும் தப்பாக எழுதிட்டா என்ன பண்ணுறது? மார்க் போயிரும்ன்ற தைரியம் மேலே பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்டால் அவன் ஒரு ஆன்சரை சொல்லுவான். அதுக்கு பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்டாலும் அவனும் அதே ஆன்சர் சொல்லுவான். ஸோ நம்ம எழுதினது தான் தப்புன்னு நினச்சிட்டு அவங்க சொன்ன ஆன்சர் காட்டு நம்ம எழுதும்போது கடைசியில் பார்த்தா நம்ம எழுதினதே கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் சோசியல் ப்ரூஃப் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எடுக்கிற டிசிஷன்ஸ் ரைட்டாக ராங்கன்றது அதை அவங்க முடிவு பண்ணுறது இல்லைன்னு அவங்கள சுற்றி இருக்கவங்க தான் முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ரொம்ப கும்பலாக இருந்தால் அங்கே இருக்க ஃபுட்லாம் நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சிக்குவோம். அதுவே அங்கே கூட்டமே இல்லைன்னா அங்கே ஃபுட் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதுக்கு வேறு ரீசன் இருக்கலான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு வீடியோவுக்கு 10 லைக் மட்டும் வந்தால் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம். அதே 1 மில்லியன் வியூ இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரெஷர் ஒர்த்தாக பார்ப்போம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த வீடியோ இப்போ தான் வியூ கெயின் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாது. நம்ம இந்த தப்பு பண்ணுறதுக்கு மேஜரான 3 ரீசன் இருக்குது. ஒன்று, நம்ம பிரெயினோட லேசினஸ். 2வது, நிறைய பேர் ஒரு விஷயத்த பண்ணால் அது சேஃபாக இருக்கும்னு நம்ம பிரெயின் நம்புது. 3வது, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நம்ம மட்டும் தனியாக நிற்கிறதுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் நம்பும். இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் நம்ம எக்ஸாமில் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு தப்பான ஆன்சர் எழுதிட்டு வரோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.